இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னது இது? எங்களுக்கு தெரியல. என்ன சோம்பி போயிருக்கு? இதை பார்த்தா காளான் மாதிரி இருக்கு. சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்பவுமே சொல்லுங்க, சொல்றேங்க, ஆரம்பிச்சிருவோம். எதுக்கு கூப்பிட்டேன்னா, நம்ம பெரியவர் இருக்காருல்ல, அவர் ஆபீஸ்ல நல்லா அசிங்கப்பட்டு மொக்க வாங்கி வந்திருக்காரு. அதை பத்தி பேசலாம் தான் சொன்னேன். லாஸ்ட் வீக் ஆயுத பூஜை ஃபங்க்ஷன் நடந்துச்சு ஆஃபீஸ்ல. சரி, டீம்மேட்ஸ்லாம் சேர்ந்து கேம் விளையாடலாமான்னு சொன்னாங்க. எனக்கு பிடிச்ச கேம் சின்ன வயசுல விளையாடுறது ஐடென்டிட்டி விளையாடலாமான்னு கேட்டான். யோ எப்படி ஆபீஸ்ல அதேதான் கேட்டான். யோ பெரிய ஆஃபீஸ்ல எங்கன்னா விளையாட முடியுமா ஐடென்டிட்டி? எல்லாம் உட்காந்து விளையாடுறதுல என்ன கேம் சொல்லி அப்போ எல்லாரும் ஒண்ணு சொன்னாங்க. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த டீம்மேட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா ட்ரூத் அண்ட் டேர் விளையாடலாம், அப்போதான் உள்ள இருக்கிற சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரியும். நீ உட்காந்துட்ட போயிட்டு எல்லா கும்பலா உட்காராங்க, எல்லாரும் உட்காராங்க. நானும் உட்காந்துட்டேன். சரி, ஒரு 10 பேர் வந்து உட்காந்துட்டோம். 2-3 ரவுண்ட் என் பக்கம் வரலன்னா என் பக்கம் வரல ஃபீலிங்காவே இருந்தேன். அதுக்கப்புறம் சுத்த விட்டாங்க. எனக்கு வந்துச்சு ஐயோ பெரியவர் மேல மாட்டிக்கிச்சுன்னு. பாடி கவுண்ட் எத்தனை வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. பாடி கவுண்ட் எத்தனை வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். நான் 55 வச்சிருக்கேன்னு சொன்னேன். எல்லாருமே ஷாக்கு. நீ ஒல்லியா இருக்கும்போது இதே தான் ஒருத்தன் சொன்னா, நீ ஒல்லியா இருக்கும்போதே சந்தேகப்பட்ட. அதான் ஏன் ஒல்லியா இருந்தாலும் ஏன் கம்மி பண்ண 65 இருந்தா என் முன்னாடி ஒல்லி ஆயிட்டனால 55 ஐட்டம் சொன்னேன். பாடி கொண்டா என்னது? அததான் தெரியல. சொல்லுங்க அவருக்கு. அதை வெயிட் அப்புறம் மேட்ரு என்ன மேட்ரு? மேட்ரு தான் மேட்ரு. மேட்ரா? மேட்டர் தான் மேட்டர். புரியலையே. டீசெண்டா கேட்டுக்கல. டீசெண்டா கேட்க முடியாது. ஏன்னா எல்லா கேர்ள்ஸும் இருந்தாங்க. எனக்கு கேட்டோன்னா ட்ரூத்தா சொல்லிட்டேன் உண்மையா 55. அப்பவே எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஜெட்டா போட்டாங்க. செம்மையா இருந்துச்சு எனக்கு. அப்போ திருத்தையில கார்த்திக் எப்படி ஐட்டம் வரலாம் பாத்தீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே அப்படி பாக்குறாங்க. என்னடா நம்ம எல்லாரும் எவ்வளவு இதுவா பாக்குறாங்கன்னு. அதுதான் பெருமை. அதுதான் சம பெருமை. அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்லைண்ணா. அப்புறம் இன்னொரு 2-3 கொஸ்டின் கேட்டாங்க. வேற என்ன கொஸ்டின்? வேற வந்து அதே மாதிரி சுத்த விட்டாங்க. நல்லா ரவுண்ட் எல்லாம் போச்சு, அவனுக்கு வந்தது. அப்புறம் சொன்னேன் பெஸ்டி நான் இருக்காங்களான்னு கேட்டாங்க. பெஸ்டி இருக்காங்களா கேட்டாங்க. நான் உண்மையா சொன்னேன், ட்ரூத்னு சொல்லி சொன்னேன். இருக்கா சொல்றேன் இருங்க. கொஞ்சம் 2-4 வருஷம் முன்னாடி உண்மையா இருந்தாங்கப்பா பெஸ்டி. பெஸ்டியா? இப்ப யாருமே இல்ல. நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. இப்ப பெஸ்டி யாரும் இல்ல. பெஸ்டி நான் என்னது கேட்டாங்க. அது வலி வேற டிபார்ட்மெண்ட் இல்ல ஓகேங்களா? விடுங்க 2-3 வருஷமா பெஸ்டி இருந்தாங்க. 4 வருஷம் முன்னாடி. சரி, பெஸ்டினா சொல்லுங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே பெஸ்டி. ஏன்னா நமக்கு ஒரு ஹெல்ப் எதுவா இருந்தாலும் பண்றது பெஸ்டினா அது இல்ல. வேற கிறிஸ்டினா எப்படி நான் சொல்லுது? அம்மா அப்பா ஃப்ரெண்டு லவ்வர் எல்லாருக்கும் என்ன என் ஃப்ரெண்டுக்கு மேல லவருக்கு கீழே இருப்பான ஒருத்தன், அவன் தான் பெஸ்டி. நீங்க அப்படியா இருந்தீங்க? அதான் நீங்க அப்படியா இருந்தீங்க. அப்ப பெஸ்டியே இல்ல. சரி இரு, நான் சொல்றேன் ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் லவ் பண்றான் ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டு பேர் ராஜேஷ் வச்சுக்கலாம். ராஜேஷ் ஒரு பொண்ணை உருகி லவ் பண்றான். அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பாய் பெஸ்டி இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் அவன் பேர் தான் டேனியல் வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, நான் உங்களுக்கு அதை வந்து நாங்க சொல்றதை நடிச்சே காட்டுறேன். சரிங்களா? இப்ப நானும் ராஜேஷும் லவ் பண்றோம். கேவா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? இதுதான் best. என்ன இது புரியுதா உங்களுக்கு? கன்றாயா இருக்குது இது. இதுக்கேவா? இதனால லவ்லாம் ரொம்ப போகாது. ஒரே வருஷத்தை போட்டுக்குமே. ஒரே வருஷத்துல என்ன பண்றது? அதனாலதான் லவ்னு சொல்லுவாங்க. வேற வேற நேம் வைக்கிறாங்க. அப்படியா? என்னென்ன பேர்லாம் பேசுறேன் எனக்கு ஒன்றும் புரியல. இதுவே எனக்கு புரியல. ஒரு மாதிரி இருக்கு. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. கத்து தர்றேன். சிச்சுவேஷன் எத்தனை மாத்தி பேசுறது. அதான் அது இல்லையா? அது மாத்தி மாத்தி பேசுறது. இது வந்து மாய் நீங்க 2 பேரு இருங்க.
எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஜி அது. நீங்க மொட்டையா பேச சும்மா பேசினா எனக்கு புரியாது. இருந்தோம் இருந்தா சுத்தமா புரியாது எனக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. அப்ப புரியுற மாதிரி சொல்ல சொல்றேன், இருந்தாலும் புரியாது. இப்ப நாங்க 2 பேரும் லவ் பண்ணிருந்தோம்ல, லவ் பண்ணிட்டு இல்ல காரணத்துக்கு சொன்ன அதே மாதிரி அவ்வளவுதான். இப்ப நீங்களும் ஒரு காரணமா சொல்ல போறீங்க. இந்த கதையில நாங்க 2 பேர் இருந்த கமிட்மெண்ட் தான் சிச்சுவேஷன். ஏன்னா இவர்கிட்ட நான் வந்து லவ் சொல்ல மாட்டேன், இவரும் என்கிட்ட லவ் சொல்ல ஜாலியா சுத்துவோம், சினிமா தேட்டர் போவோம், அவன் பண்றதெல்லாம் நாங்க பண்ணுவோம். ஆனா லவ் சொல்லிக்க மாட்டோம். ஓகே, ஆனா அவனுக்கு லவர் இருப்பாரு, உங்களுக்கு இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் விடுங்க ஜி. இதுக்கு மேல என்ன இது அசிங்கம் ஜி, இது இதுக்கு மேல இது ஓப்பனா சொல்லுவா கள்ள தொடர்பு ஜி. சிச்சுவேஷன்ஸ் கள்ள தொடர்பு ஜி. அதுக்கும் மேல ஒண்ணு இருக்கு முக்கியா முக்கியா கிலிகிலி பிலிபிலி. கிலிகிலி பிலிபிலி உண்மையா புரியல மென்டல். மல்லிகா அபார்ட்மெண்ட் அதுவா? ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. என்ன வேணாலும் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இந்த நாடு எங்கேயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. அஜி செமையா இருக்கு ஜி. இது பேரு ஃப்ரெண்ட்ஷிப் பெனிஃபிட்ஸ். ஃப்ரெண்ட்ஷிப் பெனிஃபிட்ஸ் FWB இருக்கா ஜி? இப்ப அந்த மாதிரிலாம் இருக்கா? எங்க பண்ணுவாங்க அது? மல்லிகா அபார்ட்மெண்ட் இல்ல போலீஸ் தெரிஞ்சா இதெல்லாம் தப்பான விஷயம்லாம் இல்ல, பிசினஸ்லாம் இல்ல இது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் அதே இருப்பாங்க. இது பேரு ஃப்ரெண்ட்ஷிப் பெனிஃபிட்டா? FWB ஃப்ரெண்ட்ஷிப் பெனிஃபிட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க போக போறீங்களா? தப்பி தவற கூட அந்த பக்கம் போக மாட்டேன். நான் எம் ஜென்டில்மேன். இப்ப நானும் அப்படி பண்ணலாமா? நீங்க இதுக்கே இப்படி சொல்றீங்க, இதுக்கு மேல இன்னொன்னு இருக்கு, அதெல்லாம் சொல்லுங்க. இதுக்கு மேல இன்னொன்னு. ஆமா, இப்பதான் ஸ்டார்டே ஆகுது. இப்போ 2 பேர் கமிட் ஆகுறாங்க, அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னது? மேரேஜ். மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க, சும்மா வந்தியா குட்டியா சொல்லுவாங்க. அதுக்கு தான் ஃபிளிங்குவாங்க. ஃபிளிங்கா ஃபிளிங் FLING. எப்படி 2 பேர் இருப்பாங்க, எல்லாம் தொட்டு உரசுவாங்க, நல்லவன்ல வராது. அப்ப நமக்கு எப்பமா கல்யாணம்? வந்தியா, கூட சுத்தினியா, கேட்டது வாங்கி கொடுத்தியா, இப்படி தடவினியா, அதோட நிறுத்திக்கோ. கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசாது. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அதனாலதான் நான் உன்னை என் கூட வச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேர் ஃபிளிங். அவர் சொன்னது ஃப்ரெண்ட்ஷிப் வித் பெனிஃபிட். இல்ல ஜி, எல்லாம் புதுசு புதுசா சொல்றீங்களே. பேட்டரியே நிக்காத மொபைலுக்கு அதெல்லாம் வந்து கம்மி ஆகுது. இது அண்ணா பாப்பா நான் பாப்பா லவ். பேரே கில்மாவா இருக்கு. நீங்க வந்து third year படிக்கிற ஒரு அண்ணா, நான் first year சேர்ந்த ஒரு பொண்ணு. ஓகே ஓகேவா? இப்போ நான் உங்ககிட்ட என்ன பண்ணுவேன், நான் எப்படின்னா இருக்கீங்க தொட்டு பேசாது. அப்படி சொல்ல மாட்டாங்க, தொட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கச்சி தொட்டு பேசுங்க, தங்கச்சி நீங்க தங்கச்சி தங்கச்சி தொட்டு பேசுங்க, தங்கச்சி தொட்டு பேசுங்க. ஆனா எப்படின்னா இருக்கீங்க, எங்க நான் எங்கேயாவது வெளியே போகலாமா, ஏதாவது சாப்பிட போலாமா அப்படின்னு நான் கேட்பேன். நீங்க என்ன பண்றீங்க, ஓகேமா போலாமா, மா போட்டு மா சரிம்மா போலாமா அப்படின்னு. இப்போ நம்ம 2 பேரும் அண்ணா தங்கச்சியா, இப்போ யார் வந்து என்கிட்ட வந்து இதுல யாருன்னு கேட்டா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், அண்ணன். அண்ணன். இப்போ எனக்கு யாருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன், அண்ணன். அண்ணன் இல்ல மாமா. மாமாவா? மாமா சொல்லுவேன். மாமா அதுக்குள்ளேயே வாஜி மால இருந்து மாமா. இதுக்கு பேரு அண்ணா கன்றாய் வேணால ஊஜி. எல்லாம் கொஞ்சம் இருக்காங்க. ஆமா, நீங்க எப்ப பார்த்தாலுமே யாராவது அண்ணா தங்கச்சின்னு சொன்னா நம்பாதீங்க. நம்பாத. ஜி இன்னொன்னு பண்ணிருக்காரு, மெயின் சிக்கு சைட் சிக்கு. சைட் மெயின் சிக்கு சைட் சிக்கு. இப்போ ராஜேஷ் ஒரு பொண்ணு இவராச்சி சொல்லுங்க. அப்போ நான் மனுஷன் இல்லையாடா? சரி, வந்து ஒரு பொண்ணு லவ் பண்றாங்க, அந்த பொண்ணு பேசிட்டு இருக்க போது இவர் 4-5 பொண்ணு பேச்சு போட்டே இருக்காரு. யார் இவரு? பண்ணக்கூடிய நான் அவ்வளவு கேவலமான பிறவி கிடையாது.
ஸ்டைல் 4 வேர்டு பேச்ச போட்டுருக்காரு. இன்கேஸ் அந்த பொண்ணு கூட பிரேக்கப் ஆயினாலோ இல்ல சண்டைனாலும் இவரு என்ன பண்ணுவாரு, வேற பொண்ணு கொடுப்ப அவங்களுதான் ஃபீல்லாம் பண்ண மாட்டாரு. நீ போனாங்க என்ன சைட் சிக்கில பேசுவாரு. இதுதான் வந்து மெயின் சிக் சைட் சிக். மெயின் சிக்னா எனக்கு ஆள் இருக்குது. மெயின் சிக் சைட்ல நான் எத்தனை பேர் வேணா ஓட்டலாம், அதான் சைட் சிக். இப்போ ஒரு இடத்துல ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பாட்டி தாத்தா பத்தி கூப்பிடுவோம். பாட்டிமா தாத்தா ப்ரோ நவுங்க ப்ரோ. யாருக்கு யாரு ப்ரோ யாரு அந்த ஆயா ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட் சாரி மாமா. உன்னும் சாரி கேட்பேன். அம்மாவையும் ப்ரோ சொல்லுவாங்க, அப்பாவையும் ப்ரோ சொல்லுவாங்க, தங்கச்சியும் ப்ரோ சொல்லுவாங்க, அக்காவையும் ப்ரோ சொல்லுவாங்க, தம்பியும் சொல்லுவாங்க, லவரையும் ப்ரோ சொல்றாங்க. நீ வேற ஜி அதை விடுங்க. ஒரு பையன் இன்னொரு பையனை மச்சான் மச்சின்றது ஓகே, எனக்கு சொல்றேன். பட் ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை வந்து மச்சி மச்சான்றது எனக்கு கேட்டாலும் இரிட்டேட்டிங்கா இருக்கு. அடிச்சு அச்சு அந்த மாதிரி இந்த ஹோம் லேண்டர் வந்து கண்ணு ஈர்ப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏனே தெரியல. அதுவும் ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை மச்சான் வாடா மச்சான் வாடா அப்படி வரையாவது யாரே தெரியல. சத்தியமா யாரே தெரியல. டாக்ஸிக் இல்லைங்க, பெட்ல என்ன வேணா சொல்லிட்டு போங்க, ஃபேமிலி என்ன வேணா சொல்லிட்டு போங்க, சுத்தமா புரியுமா யாரே தெரியல. உங்களுக்கு பிடிக்குமா ஜி? இந்த மச்சான் தாண்டா மச்சான் தாண்டா அந்த மாதிரி தான் இருப்பேன். மச்சான் தாண்டா மச்சான் தாண்டா மச்சான் தாண்டா அந்த மாதிரி தான் இருப்பேன். சுத்தமா முடியாது. இப்படி பேசினா பிரஷர் தான் வரும். வரட்டும், நானா ஏத்துக்கல. அவன் கொடுக்குறான் பிரச்சனை, அவன் கொடுக்குறான் பிரச்சனை. ஐயோ வச்சாட்டானே. டைப்பிங்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் பாத்துக்கீங்களா? டைப்பிங் பண்ணுவோம் ஜி. டைப் பண்றப்ப இந்த இல்ல ஜி ஷார்ட் ஃபார்ம் அதான் இந்த டுடே TDY அந்த டுடே OFC ஆபீஸ் மாதிரி போடுவோம். நான் ஒன்னு சொல்றேன், LYSM என்னது? லைசம். லைசம் என்னது? லைசம் இல்லையா? என்னது அப்படின்னா அது அர்த்தம் சொல்லுங்க, அது மீனிங் சொல்லுங்க. ஃபுல் ஃபார்ம் LYSM லவ் யூ so much. லவ் யூ so much. நான் இன்னொன்னு பார்த்தேன் ஜி, IWS என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். இந்த இதெல்லாம் அப்படியே புதுசா இது நீங்க எல்லாம் சொல்றதெல்லாம் ஒன்னொருத்தர் இது கள்ள தொடர்பு, இது ஃப்ராடு, ஒருத்தர்கிட்ட பேசி 4 பேர்கிட்ட பேச ஃப்ராடு, கள்ள தொடர்பு, அது தங்கச்சி பாப்பாலாவோ அண்ணா பாப்பாலாவோ அண்ணா பாப்பாலாவோ அதெல்லாம் லிஸ்ட்லேயே சேர்க்கக்கூடாது. அதெல்லாம் அப்பளவு சொல்லுங்க. இப்போ வந்து ஃப்ளேம்ஸ் போட்டு பார்ப்பாங்க. அது நான் நெக்ஸ்ட் இதுல சொல்றேன். நான் அப்போ ஃப்ளேம்ஸ் போட்டு பார்ப்பாங்க. அப்போ வந்து ஒரு முத்தலே ஐயோ கொல்ல போறதுறாங்க. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. ஜென் ஜி சொன்னீங்க, ஜென் ஜி அது வேற நார்மலைஸ் பண்றாங்க, அதான் வெறுப்பாவது எனக்கு. ஓகே நாங்க பண்றதுலாம் கரெக்ட்னு சொல்றாங்களா? அப்படி கரெக்ட்னு ஒரு ஃபீலிங்ஸ். ஓ வேற மாதிரி இல்ல, சூப்பரா இருக்குல்ல. அங்கதான் ஜி இருக்கு. இதுவும் என்ன ஜி இது ஏத்துக்கிற மாதிரியே இல்லை ஜி. உண்மையில லவ் இல்லையா ஜி? இப்போ உண்மையாலே ஏன் லவ் இருக்கு 101 கிபு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சா? முன் கிஸ்துக்கு பின் மாதிரி ஆயிடுச்சு.